எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சன் உங்களை ஸ்டில் லவ் பண்றாங்களா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங்ஸ். ஸோ எல்லாருமே பார்க்கலாம், நோ கான்டாக்ட்ல இருக்கவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோவை பாருங்க. திஸ் இஸ் ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான். பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுருங்க. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஸோ பர்சனலாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்கள் ரிலேஷன்ஷிப்ல என்ன இஷ்யூஸ்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜென்ரல் ரீடிங்ஸையும் பர்சனல் ரீடிங்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம சேனல் இன்னும் பெரிய இடத்துக்கு போகும். லைஃப்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு உத்வேகமாக இருக்கும். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லயும் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்கு, லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அங்கேயும் இங்க கொடுக்குற அதே ஆதரவை கொடுங்க. ரீடிங்ஸ்குள்ள போலாம். ஸோ இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங்ஸ் தான். ஓகேவா? So no contact situation. ஒரு நிமிஷம் இருங்க. Okay. So no contact situation. No contact situationல ஒரு பர்சன் உங்களை ஸ்டில் லவ் பண்றாங்களா? பக்கம் கார்டு விழுந்திருக்கு, கேமராக்கு இந்த பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கார்டு. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், ஒரு பர்சன் உங்களை ஸ்டில் லவ் பண்றாங்களா? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், பர்சன் உங்களை ஸ்டில் லவ் பண்றாங்க. ஓகே, in no contact situation ஒரு person உங்களை still love பண்றாங்களா? Contact situation ஒரு person உங்களை still love பண்றாங்க. Jumping card. Okay. In no contact situation ஒரு person உங்களை still love பண்றாங்களா? No contact situation ஒரு person உங்களை still love பண்றாங்க. Okay, Sun card. In no contact situation, the person still loveல இருக்காங்களா, லவ் பண்றாங்களா? Universe divine. Okay, ரெண்டு கார்டு வந்திருக்குது, நம்ம ஒரு கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார் கார்டு. ஓகே, ஸ்டார் கார்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாரும் வந்திருக்குது, சன்னும் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டார் கார்டு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமானது. ஏன்னா இங்க ஹோப் அண்ட் காம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்திருக்காது. ஏன்னா இது வந்து நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன் அப்படின்னும் போது உங்களால இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு அலைவா இருக்க முடியாது. அதாவது ரொம்ப ஆக்டிவா எப்பவுமே இந்த பர்சன் கூட பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா, எப்படி சொல்றது, ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த நபர் கூட வந்து நீங்க லீட் பண்ணவே முடியாது. எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவுகள்லயே ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படியே சண்டை சச்சரவுகள்லயே போய் 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 ஒரு கட்டத்துக்குள்ள நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்குள்ள வந்து நீங்களும் சரி உங்க பர்சனுமே சரி தள்ளப்பட்டுருவீங்க. அதாவது விழுந்துருவீங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்குள்ள. ஸோ நோ கம்யூனிகேஷனும் இங்க இருக்கு. அதே பட்சத்துல இங்க வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனுமே எனக்கு தெரியுது. அப்போ நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு 80% வந்து இது வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் 20% வந்து இந்த நபர் வந்து அப்பப்போ லைட்டா வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு போவாங்க. ஆனாலும் அவங்கள பத்தி ஒரு
கிளியரான மெசேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இவங்க உங்களை உண்மையிலேயே லவ் பண்றாங்களா? இவங்களுடைய தாட் வந்து உங்க மேல என்னவாக இருக்கு? இவங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்க மேல என்னவாக இருக்கு? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தானா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளயுமே ஓகே ஓகே நான் வச்சிடுறேன். நான் வந்து சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. அப்புறம் ஒரு மாசம் 2, 3 மாசம் என்ன பண்ணிடுவாங்க? காணாமயே போயிடுவாங்க. நீங்க திரும்பியும் இந்த நபருக்காக தேடி 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 அலையும்போது சடனா ஒரு டைம் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்லயுமே இந்த நபர் வந்து இருக்கக்கூடும். ஒரு 20%. ஆனா மேக்சிமம் 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல எந்த ஒரு தகவலுமே இருக்காது. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, எங்க இருக்காங்க, லவ் பண்றாங்களா இல்லையா, இவங்களுக்காக வெயிட் பண்ணலாமா கூடாதா, இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸுக்கு நடுவுலதான் இந்த உறவு வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஆனா இங்க எடுத்தோடனே வந்து இந்த ஸ்டார் கார்டு அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அப்போ இந்த ஹோப் அண்ட் காம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க வந்து ஒரு பொறுமை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடையணும் அப்படின்னா ஒரு பொறுமை வந்து அவசியமானது. ஏன்னா ஸ்டார் கார்டு விழுகும் போது கூட இன்னொரு கார்டு வந்து நமக்கு விழுந்துச்சு, 2 கார்டு விழுந்தது. இருந்தாலும் என்னுடைய இன்டியூஷன் படி, யூனிவர்ஸோட இன்டியூஷன் படி எனக்கு இந்த கார்டை சூஸ் பண்ணலாம், 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது நான் வந்து இங்க ஸ்டார் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஸ்டார் கார்டை நான் சூஸ் பண்றேன்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சடனா போய் ஒரு கார்டை சூஸ் பண்ணவே முடியாது. யூனிவர்ஸ் வந்து அதுக்கு வந்து மனசு வைக்கணும். அவங்களுடைய ஒரு இன்டியூஷன் இருந்தா மட்டும்தான் மூலியமாக இந்த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடும். அப்படின்னும் போது நான் 2 கார்டுல இந்த கார்டை சூஸ் பண்ணேன், ஸ்டார் கார்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கான மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் என்னவாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீ வந்து கலக்கத்தோட இருக்க, குழப்பத்தோட இருக்க, கலங்கிட்டு இருக்க, தயங்கிட்டு இருக்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல கவலையோட இருந்துட்டு இருக்க. சோ உனக்கு நான் இப்போ இந்த கார்டை தான் கொடுக்குறேன், இந்த 2 கார்டுல உனக்கு நான் ஸ்டாரை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஒரு ஸ்டார் மாதிரி என்ன பண்ண போற, ஷைன் ஆக போற. இந்த உலகத்துல வந்து ஒரு ஸ்டார் மாதிரி நீ வந்து ஷைன் ஆக போற. எப்படி வானத்துல ஒரு ஸ்டார் மட்டும் ஷைன் ஆக போதோ அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ ஷைன் ஆக போற. உனக்கு வந்து சுத்தி இருட்டா இருக்கா, ஒளியே இல்லையா, வெளிச்சமே இல்லையா, உனக்கு ஒரு ஒளி வந்து வரப்போகுது. ஸ்டார் மாதிரி உனக்கு ஒரு சின்ன லைட் வந்து கிடைக்க போகுது ஒரு ரிலேஷன்ஷிப்ல. சோ நீ நம்பிக்கையோட இரு, கலக்கமா இருக்காத, தைரியமா இரு அப்படிங்கறதுதான் இங்க சொல்றாங்க. ஹோப் அண்ட் காம். ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு அமைதியோட இரு. அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆயிக்காது, அமைதியா இரு, ஃபெய்த்தா இரு. என்ன நம்பு, நான் உனக்கு இந்த விஷயத்த என்ன பண்ணி தரேன், நான் இந்த விஷயத்த முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆக போகுது, இந்த நபர் வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களா மாட்டாங்களா, அவங்க நம்மள விரும்புறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இந்த பர்சன் உங்களை ஸ்டில் லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ரெனியூவல் அப்படிங்கிற பதில தான் யூனிவர்ஸ் வந்து தராங்க ஸ்டார் கார்டு மூலியமா. அப்ப ரெனியூவல் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து புதுப்பிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உண்டு. புதுப்பிப்பு அப்படின்னா எவ்வளவு புரோக்கன் ஸ்டேட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அது வந்து திரும்ப மீண்டு எழும் அப்படிங்கிற வார்த்தை தான் ரெனியூவல். அப்ப திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு உயிர் கொடுப்பேன், ஒரு உயிர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீ அலைவா இல்லாத மாதிரி இருந்தாலும் நீ அலைவா தான் இருக்க, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீ வந்து இருந்துட்டு தான் இருக்க. உனக்கு வந்து நீ அலைவா இல்லாத மாதிரி, நீ ரொம்ப உயிரோட்டமா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ இல்லாத மாதிரி உனக்கு தெரியுது. ஆனா நீ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயேதான் இருக்க, உனக்கு தெரியாமே நீ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளதான் இருந்துட்டு இருக்க. சோ நீ ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆகணும், இன்னும் ஸ்பிரிச்சுவலா நீ கூட என்ன செய்யணும், கனெக்ட் ஆகணும். அப்படி நீ கனெக்ட் ஆகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு திரும்ப ஒரு உயிர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு ஒரு செகண்ட் ஃபேஸ் வந்து இருக்கு, அது ரொம்ப அழகானது, அது ரொம்ப ரசிக்கத்தக்கதா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதனால நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்துரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கார்டா இருக்கு. இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இந்த நபர் உங்களை ஸ்டில் லவ் பண்றாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கார்டை மட்டும் வச்சு நம்ம எஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அடுத்தடுத்து வர கார்ட்ஸை பார்க்கலாம், வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபைனலா நான் ஆன்சரை வந்து சொல்றேன், யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க.
சன் கார்டு. ஸோ ஸ்டார் கார்டும் வந்திருக்குது, சன் கார்டும் வந்திருக்குது. சன் கார்டு அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஆக்சுவலா நீங்க வந்து இங்க பாசிட்டிவா இரு, நம்பிக்கையோட இரு, ஹோப்போட இருன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டியே கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டார் மூலியமாக ஒரு லைட்டும், சன் மூலியமாக ஒரு லைட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டார் வந்து ஒரு குட்டியோண்டு வெளிச்சம் தான் இல்லைங்களா? நைட் டைம்ல நம்மளுக்கு குட்டியா தெரியுற ஒரு வெளிச்சம் தான் ஸ்டார். ஆனா சன் அப்படிங்கிறது நைட்டு ஃபுல்லா டார்க்கா இருக்கும், காலையில பயங்கரமா ஒளி தரக்கூடியது. அந்த காலை அப்படின்னாலே நம்ம சன்னதான் சொல்லுவோம். அப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளவு இருண்டு போய் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நான் உனக்கு கிரியேட் பண்ணி தரேன் அப்படிங்கறதுதான் இங்க வந்து சன் கார்டு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல நீங்க பாசிட்டிவா இருக்க வேண்டியது அவசியம், நம்பிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். உங்க காதல் வாழ்க்கையில ஒரு பிளஷர் இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, ஒரு சந்தோஷம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் டைம்ல நீங்க பார்க்காத ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு இந்த நபர் மூலியமாக திரும்பவும் கிடைக்க போகுது. நீங்க இது வரைக்கும் இந்த நபரை லவ் பண்ணும்போது கூட இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா திரும்ப சேரும் போது நீங்க அவ்வளவு ஹாப்பியா என்ன பண்ண போறீங்க, சேர போறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுடைய சக்சஸ் அண்ட் செலிப்ரேஷன் வந்து சந்தோஷமா இருக்க போது, சிரிச்சுக்கிட்டே செலிப்ரேட் பண்ண போறீங்க. ஆல்ரெடி வந்து ரீபர்த்துமே இங்க இருக்கு, தெரியுதுங்களா? ரீபர்த் இருக்குது. அங்க வந்து ரெனியூவல் அப்படிங்கிற வேர்டு இருந்தது ஸ்டார் கார்டுல. சோ ரெனியூவல், ரீபர்த் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உன்னுடைய கைக்கு வரும், ஆல் இஸ் வெல், எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் அப்படிங்கறது சன் கார்டு வந்து சொல்றாங்க. சோ இந்த ரிலேஷன்ஷிப், இந்த நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்க நபர் வந்து உங்களை லவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து சன் கார்டு அண்ட் ஸ்டார் கார்டு சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப வந்து உன்னை தேடி வரப்போகுது, உன் கைக்கு வரப்போகுது. உன்னை விட்டு எவ்வளவு நெகட்டிவா போச்சோ அதை விட பாசிட்டிவா உன்னை தேடி வரப்போகுது. சோ நீ தைரியமா இரு, நம்பிக்கையா இரு, கலங்காத, பாசிட்டிவா இரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய நபரோட மனநிலையும் உங்க கூட வந்து திரும்ப சேருவதற்கான மனநிலையா தான் எனக்கு தெரியுது. இந்த ரெண்டு கார்டையும் நான் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ உங்க நபர் உங்க கூட திரும்ப எப்படியாவது சேரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ரீயூனியன் பண்ணலாம், இல்ல ரீகன்சல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர் யோசிக்கிறாங்களோ. அவங்களுடைய மெயின் தீம் பாத்தீங்களா, இந்த ரெண்டு கார்ட்லயுமே அவங்க இன்டைரக்டா சொல்ல வர்றது என்னன்னா, ரீபர்த், ரீயூனியன், ரெனியூவல், ரீஜெனரேஷன், இப்படிதான் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கொடுக்குறாங்க. ஆல் இஸ் வெல், சக்சஸ், பாசிட்டிவ், பிளஷர், ஹோப், காம், இப்படிதான் சொல்றாங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க உங்க கூட சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க உங்ககிட்ட டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சொல்ல வருவது என்னன்னா, உங்க கூட அவங்க சேரணும்னு நினைக்கிறாங்க. உங்க கூட திரும்ப சேரணும், உங்க கூட திரும்ப ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும், உங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல திரும்ப பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுலயே நீங்க இருக்கீங்க. அப்போ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு உங்க மேல ஸ்டில் லவ் இருக்கான்னு கேட்டா 50% யூனிவர்ஸ் சைட்ல இருந்து எஸ் அப்படிங்கிற ஆன்சர் தான் வந்திருக்கு. இன்னும் 50% இந்த கார்டை பார்த்தா, இந்த 3 கார்ட்ஸை பார்த்தா கிளியரா தெரிஞ்சிடும். 100 out of 100 உங்க மேல லவ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு 50% வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நபர் வந்து ஏதோ ஒரு வகையில உங்க கூட பேசணும், திரும்ப ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்க மேல அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கு, ஒரு ட்ரூ ஆன லவ் வந்து உங்க மேல இருக்கு. என்னதான் நோ கான்டாக்ட்ல இருந்தாலும், ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்தாலும், நோ கம்யூனிகேஷன்ல இருந்தா கூட அவங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப உங்க கூட சேரணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை பத்தின நினைப்பு அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கு. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்க மனசுல என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, ஓடிட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க பாஸ்ட்ல இருந்த சந்தோஷமான நிகழ்வுகளை அவங்க மனசுல ஓட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க, நினைச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த நபர் கூட நம்ம வாழணும், பேசணும் அப்படிங்கிறது அவங்க மனசுல ஒரு ஆசையாவே இருக்கு. எப்படியாவது நம்ம திரும்ப சேரணும், திரும்ப பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கார்ட் பார்க்கலாம்.
ஓகே, ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரீபர்த் அப்படின்னு வந்துருச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்றாங்க, உங்க நபர் வந்து ஸ்ட்ராங்கா உங்க கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து நான் ஸ்ட்ராங்கா இவங்க இந்த வார்த்தையை சொல்றதுனால நான் இங்கேயே வந்து 100 out of 100 இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் சொல்றேன். ஏன்னா இந்த 2 கார்டை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எனக்கு தெரிஞ்சு அவங்க ரீபர்த், ரெனியூவல், இங்க வந்து அகெயின் வந்து இந்த வேர்டே சொல்லியிருக்காங்க, 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. சன் கார்டை பாத்தீங்கன்னா தெரியும், ரீபர்த், அகெயின் இங்கேயும் இந்த ரீபர்த் அப்படிங்கிற வார்த்தை வருது. சோ அவங்க உங்க கூட சேரணும்னு ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க, ரொம்ப ஆசைப்படுறாங்க, ரொம்ப கான்ஸ்டன்டா அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது இந்த ரீபர்த் அப்படிங்கிற வார்த்தையை தான். அப்ப எப்படியாவது உங்க கூட சேரணும் அப்படிங்கிறது உங்க கட்டாயமா நினைக்கிறாங்க. அவங்க மனசுல அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூ ஃபேஸை நோக்கி போகாதா, திரும்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற கூடிய ஒரு ஏக்கம் அவங்க மனசுல இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம், அவங்கள விட்டுட்டு போகும்போது, அதாவது உங்களை விட்டுட்டு உங்க நபர் போகும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ராங்கா அநீதியா ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது நீங்க பண்ணாத ஒரு தப்புக்கு இல்ல நீங்க செய்யாத ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களை பிளேம் பண்ணிட்டு நீங்க தான் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போறாங்க. அது ஒரு நியாயமே இல்லாம உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து கட்டாயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? சோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னும் போது நான் பண்ணதுக்கு ஏன் இப்படி பண்ணேன், எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு அவங்க வாயாலே இருந்து அவங்க சொல்றது இல்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யூனிவர்ஸ் சைட்ல இருந்தும் ஸ்பிரிட் ஏஞ்சல் சைட்ல இருந்தும் டிவைன் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து நிச்சயமா கிடைச்சிருக்கும். உங்களை இப்படி பண்ணிட்டு போயிருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாம அவங்க அவங்க லைஃப்ல சஃபர் ஆயிட்டே இருப்பாங்க. உங்களை நினைச்சு அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களை மிஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க யூனிவர்ஸ். அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். உங்களுக்கு கூட ஒரு டவுட் இருக்கலாம், என்ன மேம் பெரிய பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட போறாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அவங்க ஜாலியா தான் இருக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, நிம்மதியா தான் இருக்கிறாங்க, என்னை பத்தி நினைச்ச மாதிரி இல்லையேன்னா உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வந்து தெரியணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இது யூனிவர்ஸுக்கும் உங்க நபருக்கும் தனிப்பட்ட ஒரு கருத்து. அவங்க என்ன சஃபர் பண்றாங்க நீங்க இல்லாமன்னு உங்க பர்சனை கேட்டா மட்டும்தான் தெரியும். அவங்க வெளியில காமிச்சுக்காம இருக்கலாம், நீங்க இல்லாம ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனாலும் அவங்க மனசு அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. ஏதோ ஒரு வகையில உங்களோட பத்தின நினைப்புகளும் உங்களை பத்தின ஃபீலிங்ஸும் அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க மனசை வந்து ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கும், ஒரு இன்டியூஸ் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள நினைச்சுப்பாரு, உன்னோட பர்சனை நினைச்சுப்பாரு, உன்னோட பர்சனை நினைச்சுப்பாருன்னு யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு காலிங் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள அவங்க கூட பேசணும்னு திருப்பி அவங்க கூட சேரணும்னு 2 பேரும் நடந்ததை மறந்துட்டு திரும்ப ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி உங்க நபர்கிட்ட யூனிவர்ஸ் சைட்ல இருந்து அவங்க மனசுல ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு தான் இருக்கு. அவங்க என்னதான் கரண்ட்ல ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சிருந்தாலும் அவங்க நிம்மதியா அவங்களால தூங்க முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, ஒரு நிம்மதி வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, ஒரு டென்ஷன்லயே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா உடனே அவங்க ஃபேஸை வந்து மாத்திடலாம். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லணும்ன்றது கிடையாது இல்லைங்களா? ஏன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து நான் உன் மேல ஃபீலிங்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கலாம். ஆனா அவங்க சஃபர் ஆகுறாங்களா இல்லையா? ஆகுறாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்போ உங்க நபருக்கு உங்க கூட சேரணும், பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. என்னதான் நோ கான்டாக்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் திரும்ப அவங்க கூட எப்படியாவது வந்து பேசணும், சேரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கட்டாயமாக இந்த நபருக்கு இருக்கு உங்க மேல. சோ நீங்க 2 பேருமே சேர போறீங்க. இந்த நோ கான்டாக்ட் வந்து நீடிக்க போறது கிடையாது. திரும்ப 2 பேரும் என்ன பண்ண போறீங்க, சேர்ந்து வர போறீங்க. அது வந்து கன்ஃபார்மா இங்க யூனிவர்ஸால சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்ட்ஸ் மூலியமாக. சோ நீங்க என்னதான் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் நீங்க அவங்கள வேணான்னு டிசைட் பண்ணிருக்கலாம், அவங்க உங்களை வேணான்னு டிசைட் பண்ணிருக்கலாம், அவங்கள மன்னிக்கவே கூடாது நீங்க நினைச்சிருக்கலாம்.
இல்ல உங்க கூட வரவே கூடாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இதுல ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியுது. என்னன்னா, உங்க நபர் உங்கள வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனதுக்கு ஒரு நியாயமான ரீசன் வந்து இருக்க மாரி எனக்கு தெரியல. சும்மா பழகுன, இப்போ வந்து போர் அடிக்குது, இல்ல எனக்கு வந்து டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது, நான் உன்ன விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஒரு சில்லி ரீசன்ஸ சொல்லி உங்கள விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி உங்கள விட்டுட்டு போயிருந்தா, நிச்சயமாக அவங்களுக்கு யுனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அதனால அவங்க உங்கள தேடி வர மாதிரி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து அத சொல்லுவாங்க. நான் உன்னை விட்டு போனேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சிருச்சு. இல்லைன்னா அவங்க உங்க வாயை திறந்து சொல்லலைன்னா கூட அவங்க பேச பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். இந்த பர்சன் எங்கேயோ நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, இல்ல திரும்பி வந்திருக்காங்க. அவங்க கண்ணிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சோ அவங்க உங்களை விட்டுட்டு போய் நிம்மதியா இருக்க முடியாது. யூனிவர்ஸ் சைட்ல இருந்து தக்க பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்க நபர் உங்களை தேடி வராங்க. ஒரு நியூ ஃபேஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் 2 பேரும் மன்னிச்சுக்க போறீங்க. அந்த கருணை உள்ளம் உங்க 2 பேருக்கும் வரப்போகுது. இந்த மர்சினஸ் வந்து வரப்போகுது. மர்சினா கருணை. அந்த கருணை வந்து உங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்க போகுது. 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர்றதுக்கு தயாராகுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ ஸ்ட்ராங்கா இங்க வந்து லவ் வந்து இருக்கு. 100க்கு 200% இங்க லவ் வந்து இருக்கு. இன்னும் அந்த பர்சன் மனசுல நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி வந்து இருக்கலாம். வேலை 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 வேலைன்னு பாக்குற மாதிரி காமிச்சுக்கலாம். நான் ரொம்ப பிஸிங்கிற மாதிரி காமிச்சுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து ரொம்ப தன்னை பிஸியா காமிச்சுப்பாங்க. நான் உன்னை பத்தி நினைக்கலங்கிற மாதிரிதான் அவங்க வெளியில காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரஸ்டீஜ் வந்து அவங்கள பாதிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆட்டிடியூட் இஷ்யூ இருக்கலாம். அதாவது நாயே இறங்கி வரணும், அவங்களே இறங்கி வரட்டும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கலாம். தப்பு அவங்க மேல இருந்தாலும் நல்லா கவனிங்க, ஈவன் தோ தப்பு அவங்க மேல இருந்தாலும் நான் ஏன் இறங்கி வரணும், அவங்களே இறங்கி வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கலாம். சோ தான் எப்பவுமே பிஸியா இருக்கிற மாதிரியும், தான் எப்பவுமே ஒரு 10 பிசினஸ் டீலிங்ஸ்ல இருக்கிற மாதிரியும், போன் கால்ஸ்ல இருக்கிற மாதிரியும், எப்பவுமே வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், எப்பவுமே நான் வந்து டயர்டா இருப்பேன், நான் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், வருவேன் போவேன், என் வேலையை பார்ப்பேன், எனக்கு என் வேலையே கரெக்டா இருக்கும், எனி டைம் பிஸி, ஆல் டைம் பிஸி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோலாம் பிஸியா இருக்க மாட்டாங்க. வெளியில அப்படி சொல்றதுதான். அப்படி வெளியில சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், ஒருத்தரை அவாய்ட் பண்றதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒருத்தரை வந்து வெறுப்பேற்றுறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. 2 விஷயத்துக்கு அப்படி சொல்லுவாங்க. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா ஒண்ணு ஒருத்தரை அவாய்ட் பண்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இல்ல ஒருத்தரை ரொம்ப வெறுப்பேற்றணும், தனக்கு பிடிச்சவங்களை வந்து ரொம்ப டீஸ் பண்ணணும், இல்ல ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றது, இல்ல வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்குள்ள சடனா போயிடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நீங்க அவங்கள அந்த டைம்ல நினைச்சு பாக்குறீங்களா, அவங்க மேல நீங்க லவ்வபிள் இருக்கீங்களா, அவங்கள தேடி வரீங்களா, அவங்களுக்காக அழுகுறீங்களா, இல்ல அவங்களுக்காக சிரிக்கிறீங்களா, அவங்களுக்காக உங்களோட எமோஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த நபர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. சோ அதனால அவங்களுடைய ட்ரூ எமோஷன்ஸ் அண்ட் ட்ரூ லவ், ட்ரூ ஃபீலிங்ஸ் அண்ட் ட்ரூ தாட்ஸை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஓப்பனா வெளியில. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஃபீலிங்ஸை உங்க மேல காட்டுறதை விட உங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்க மேல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த பர்சன் ரொம்ப விருப்பப்படுவாங்க. நம்ம விட்டுட்டு போனோம்னா இந்த நபர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களை ஓரமா எங்கேயாவது இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. இல்ல உங்களை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பர்சன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. உங்களை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம உங்க சோசியல் மீடியாவை செக் பண்றது, இல்ல ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது, இது எதுவுமே தெரியாதா, சோசியல் மீடியால இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எந்த கான்டாக்டுமே இல்லைனாலும் உங்களை பத்தி ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போறதே நீங்க அவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மோஸ்ட்லி இந்த நபர் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன், அதாவது நான் 2 ரீசன் சொன்னேன். ஒருத்தர் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னா ஒன்னு அவாய்ட் பண்ணுவாங்க, இல்ல டீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இந்த பர்சன் எந்த ரகம் அப்படின்னா டீஸ் பண்ற ரகம், அவாய்ட் பண்ற ரகம் கிடையாது. ஏன்னா அவாய்ட் பண்றாங்க உங்களை அப்படின்னா எதுக்கு இப்படி லவ்வபிளான கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க,
இங்க வந்து அவ்வளோ லவ் தெரியுது. அப்போ உங்களை அவங்க அவாய்ட் பண்ணல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்க முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ செகண்ட் ரீசன் தான் என்ன ரீசன்? டீஸ் பண்றது. உங்க மேல எவ்வளோ லவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்பப்போ டிஸப்பியர் ஆகுறது. அதாவது திடீர்னு காணாம போறது. நீங்க அவங்கள தேடுறீங்களா? அவங்களுக்காக ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே பதறீங்களா? இல்ல அவங்கள பத்தி எவ்வளவு தூரம் நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. இது ஒரு வகையான என்ன சொல்றது, ஒரு டீசிங் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது ரொம்ப வெறுப்பேத்துறது, ரொம்ப கிண்டல் பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா லவ் நிறைய இருக்கும். இருந்தாலும் நீங்க அவங்கள தேடுறீங்களா? அவங்களுக்காக நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ சில பேருக்கு வீட்ல இஷ்யூஸ் இருக்கு. இந்த லவ் சம்பந்தமா வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு இந்த நபர் ஒரு 10 நாள் 15 நாள் காணாம போயிடலாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அப்பதானே நீங்க வீட்ல அவங்களுக்காக எதிர்த்து பேசுவீங்க. சோ அதுக்காக அப்படி பண்ணுவாங்க. சோ நீங்க அப்படி எதிர்த்து பேசிட்டீங்கன்னு தெரிஞ்சோடனே உங்க முன்னாடி வந்து சடனா நிப்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்காக நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். சோ அதனால தான் ரொம்ப பிஸி, தான் ரொம்ப டைமே இல்லாத ஒரு பர்சன். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ஷெட்யூலை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உன்கிட்ட பேச டைமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சும்மா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. உங்க போட்டோஸை பார்த்துட்டு இருக்கிறது, உங்களுடைய ஆன்லைன்ல நீங்க இருக்கீங்களா, ஆஃப்லைன்ல நீங்க இருக்கீங்களான்னு செக் பண்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் வெளியில உங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் ரூடா காமிச்சுப்பாங்க, கொஞ்சம் பந்தாவா காமிச்சுப்பாங்க, கெத்தா காமிச்சுப்பாங்க. இது இந்த நபருடைய ஒரு இயல்பு. இது அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையான நான் சொன்ன மாதிரி ஒரு கிண்டல் பண்ற ஒரு கேரக்டரா எனக்கு தெரியுது. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது நீங்க 2 பேருமே நோ கான்டாக்ட்ல வந்து போயிருவீங்க. ரொம்ப இந்த நபர் உங்களை டீஸ் பண்றாங்க, ரொம்ப இப்படியே அளவச்சு பார்த்துட்டே இருக்காங்கன்னா, நீங்க வந்து இப்ப என்ன பண்ணிருவீங்க, ஒரு மாதிரி கோவப்பட்டு நீங்க எப்பவுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க, அளவச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இவ்வளவு தூரம் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றேன், நீங்க திரும்ப என்ன அளவச்சு பாக்குறீங்க, இல்ல என்ன ரொம்ப டீஸ் பண்றீங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கூட சண்டை வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து போலாம். அப்போ இந்த நபர் வந்து உங்ககிட்ட திருப்பி வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்துட்டு தான் வருவாங்க. நான் அந்த தப்ப பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு, நான் இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு, நான் அப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு ஏதாவது ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் வருவாங்க. அப்போ உங்களை வந்து ஒரு நியாயமே இல்லாம விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப தெரியுதா, இவங்களே உங்களை டீஸ் பண்ணி வச்சு நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அப்ப இது ஒரு நியாயமான ரீசனுக்கு உங்களை விட்டுட்டு போயிருக்காங்களா? இல்ல ஒரு சில்லி ரீசனுக்கு தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இனிமே உங்ககிட்ட வரப்போ உங்க வேல்யூ தெரிஞ்சு உங்க ஒர்த் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட நடந்துப்பாங்க. நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப என்ன சொல்றது டைமே இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இனி இந்த நபர் வாயில இருந்து வராது. இனிமே உங்களை கிண்டலே பண்ண மாட்டாங்க, இனிமே உங்களை டீஸே பண்ண மாட்டாங்க அடுத்து வராங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. அது அவங்க மனசாட்சிக்கே தெரியும். சோ திரும்ப உங்களை தேடி வராங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா சேட்டையும் மூட்டை கட்டி வச்சுட்டு தான் வரணும். திரும்ப உங்களை டீஸ் பண்றது, திரும்ப உங்களை வந்து கிண்டல் பண்றது அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க திரும்ப அவங்களை விட்டு போயிடுவீங்க, நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியாது. சோ இது எல்லாத்தையும் மாத்தி மறந்துதான் உங்களை தேடி வர மாதிரி இருக்கு. லாஸ்ட் கார்ட் ஸ்வார்ட்ஸ், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னதுதான், நம்பிக்கையே விடக்கூடாது. கான் கெட் வர்ஸ். இந்த சிச்சுவேஷன் வந்து இப்படியே போயிடாது. இந்த நபர் வந்து ஒரு ஒரு வேல்யூவே இல்லாத ரீசனுக்கு உங்களை விட்டுட்டுதான் போயிருக்காங்க. உங்க மேல இதுல எந்த தப்புமே இல்லை. சோ நீங்க வந்து இதுல கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் உங்க கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருங்க. இந்த நபர் உங்களை தேடி வர போறாங்க. ரெக்கவரிங்கிற வேர்டும் வந்துருச்சு, ரீஜெனரேஷனும் வந்துருச்சு. சோ இதுக்கு மேல நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அஷ்யூரிட்டியே இல்ல. ரீபர்த், ரீஜெனரேஷன், ரெனியூவல் எல்லாமே வந்துருச்சு. அப்ப ஸ்ட்ராங்கா 200க்கு 200% வந்து இந்த பர்சன் வந்து உங்களை தேடி வரணுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா யூனிவர்ஸ் அடிச்ச வலி அப்படி, கொடுத்த வலி அப்படி அவங்களுக்கு. சோ திரும்பியும் உங்ககிட்ட வராங்கன்னா உங்க அருமை தெரிஞ்சு புரிஞ்சுதான் வருவாங்க. சோ திரும்ப உங்களை விட்டு நகர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அந்த சிச்சுவேஷன் வந்து மோசமாலாம் போறது இல்லை. திரும்ப ஒரு நல்லபடியான ஒரு மாற்றத்தை நோக்கிதான் போகும். சீக்கிரம் அந்த நபர் உங்களை தேடி வரப்போறாங்க அப்படிதான் எனக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. சோ வாழ்த்துக்கள். உங்க நபர் உங்களை தேடி வரணும், நீங்க திரும்பியும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்.
Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். தேங்க்யூ. டாடா, பை பாய். For bracelets order 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நம்மள்கிட்ட என்னென்ன bracelets இருக்குன்னு சொல்லுவோம், நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். டாடா.